ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட்டான உங்களுக்கு வந்து உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா 2 விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 37,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது எல்லாமே ஹெச்ஆர்ஏல உங்களுக்கு வந்து வரும். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 4th ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு NIFTEMல தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு உணவு பாதுகாப்பு துறை கீழே தான் வந்து வருது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2 விதமான கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது யங் சயின்டிஸ்ட்டுங்கிற கேட்டகரிக்கும் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ JRFங்கிற கேட்டகரிக்கும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து 4th ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா மேலேயே வந்து பாருங்கள் கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமான கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் யங் சயின்டிஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து PhDயில் வந்து பாருங்கள் ஃபுட் சயின்ஸோ இல்லைனா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனோ ஃபுட் டெக்னாலஜியோ இல்லைனா கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லைனா ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து பாருங்கள் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் வந்து பாருங்கள் ரிசர்ச் இல்லைனா டீச்சிங் அண்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 55,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து வந்து JRF கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா MTech இல்லை MSc டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லைனா ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் இன்ஜினியரிங், ப்ராசஸ் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 37,000 சேலரி. அது இல்லாமல் HRA வந்து பாருங்கள் 9% உங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரிக்குமே வந்து மென்னாக இருந்தால் 35 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்து விமனாக இருந்தால் வந்து பாருங்கள் 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா SC, ST, PWD ஸோ அனைத்து பெண்களுக்கும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு ₹500 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து 6 டேஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து வீக்லி வந்து ஒர்க் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செகண்ட் சாட்டர்டே உங்களுக்கு வந்து லீவ் இருக்கும். கவர்மெண்ட் ஹாலிடே வந்து உங்களுக்கு லீவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போகுதுன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்னு பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூக்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா நாங்கள் தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் டேட் அண்ட் டைம் ஆஃப் இன்டர்வியூ இது ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் இமெயில் மூலிமா இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இமெயிலில் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 4th ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கான டேட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க. 9th ஜூலை அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காலையில் 9:30 AM வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அந்த டேட்டில் போய் நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.